வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, நம்ம சந்திரகலாவை வச்சு நம்ம சிவனாண்டியை வந்து துப்பாக்கியை வச்சு சுட வச்சுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் அக்காகாரி சுடாட்டா விடமாட்டா அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டியை ஷோல்டரில் வந்து சுட்டுட்டாங்க நம்ம சந்திரா. அப்படியே வந்து சிவனாண்டி சுருண்டு விழுறாங்க. ஐயோ அப்படின்னு வந்து நம்ம சந்திரா ஓடி போகிறாங்க. அப்போ தான் சந்திரா வந்து சிவனாண்டி மேலே வச்சிருக்க காதல் வந்து வெளிப்படுது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு. ஓ, நீ வந்து அவளுக்கு கூட தான் இருந்தியா, அவனுக்கு கூட தான் இருந்து எங்கள் குடும்பத்தை அழிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பொறி தட்டிடுது. ஒரு கட்டத்தில் இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா, என்னையே என் கணவரை என் கையால் சுட வச்ச இந்த சாமுண்டேஸ்வரியை கரிகலங்க செய்யணும், எல்லாத்துக்கும் மேலே என் புருஷன்தான் இந்த ராஜராஜாவை வந்து கொல்ல துணிஞ்சது அப்படின்னு வந்து மாட்டி கொடுத்தது எல்லாம் ரேவதி தான். ரேவதிக்கு கதையை முடிக்கணும் அப்படின்னு வந்து மருதுவை வந்து செட் பண்ணுறாங்க. மருதுவை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வந்து அதிகாரிகள் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் மருதுவை வந்து அதிகாரிகள் பிடியிலேருந்து தப்பிக்க வைக்கிறாங்க சந்திரகலா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா துப்பாக்கி கொடுத்து ரேவதிக்கு கதையை முடி அப்படின்னு வந்து அனுப்புகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டுக்கு துப்பாக்கியோடு வந்து மொத்த குடும்பத்தையும் வந்து ஆட்டி படிக்கிறாங்க மருது. அப்போந்தான் ரேவதி எங்கே அப்படின்னு வந்து தேடுறாங்க. ஒரு கோணிப்பைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க ரேவதி. நம்ம மருது கையில் வந்து அகப்படாமல் வந்து கடவுளே என்னை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு இருக்க நேரம், கடவுளாட்டு நம்ம கார்த்தி போய் வந்து நம்ம ரேவதியை காப்பாற்றி கெட்டி பிடிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க, என் பொண்ணை இதை விட யாருமே வந்து பெட்டராக பாதுகாக்க முடியாது, அப்படி இருக்க நேரம் என் பொண்ணுக்கு தகுந்த ஆள் கார்த்தி தான் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, ஒரு சிம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு சாமுண்டேஸ்வரி என் புருஷனை வந்து கொல்லதுக்கு துணித அந்த சிவனாண்டிக்கு கதையை முடிக்கணும், வா சந்திரா அப்படின்னு வந்து சந்திராவை கூட்டி கொண்டு விடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, துப்பாக்கியே சிவனாண்டிக்கு மேலேயே வந்து கட்டுன்னு நம்ம சாமுண்டேஸ்வரி காட்டிட்டு, நான் சுட போகிறதில்ல சந்திரா, நீ தான் வந்து இவனை சுட்டு இவனுக்கு கதையை முடிக்கணும், நீ தான் தகுதியான ஆள் அப்படின்னு வந்து துப்பாக்கியை கூட்டு தூக்கி நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரா கையில் கொடுக்க நேரம், அக்கா வேண்டாங்க்கா விட்டுருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்னடி பழைய காதல் பாசம் எல்லாம் உனக்கு வந்து கண்ணை மறைக்குது, அதனால் என் புருஷன் உயிரை கொல்ல துணிஞ்ச இவனை கொல்ல விட மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால நீ கொல்லுடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, என் அக்காகாரி இப்போ நான் உங்களை பார்த்து துப்பாக்கி வச்சு சுடாட்டா என்னை விட மாட்டா, என்னை சந்தேகப்பட்டுருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவனாண்டிக தோல் பட்டையிலே வந்து சுட்டு தள்ளுறாங்க நம்ம சந்திரா. ஐயோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுட்டதோட வந்து சுருண்டு நம்ம சிவனாண்டி விழுறாரு. இங்கே ஓடி போகிறாங்க சந்திரா. இந்த சைடு பார்க்குறாங்க, ஓ பழைய காதல் என்ன எங்கள் தங்கச்சிக்கு அவள் புருஷன் சிவனாண்டி மேலே இருக்குது, அந்த பாசத்துக்காக இவ எதையும் நம்ம குடும்பத்தையே அழிக்க வர துணிஞ்சிடுவா, அந்த காதல் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம சிவனாண்டி சுருண்டு விழுததை நம்ம சந்திரா தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. என்னையே என் புருஷனை துப்பாக்கியால் சுட வச்சவா இந்த சாமுண்டேஸ்வரியை விடக்கூடாது, அவளை பழி வாங்கணும் அப்படின்னு இருக்க நேரம் தான் ஒரு அதிகாரி வந்து கால் பண்ணி நம்ம சந்திராவோட ஆள் ஃபோனை போட்டு, இந்த பாருங்கள் மருதுவை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னார். ஓ, இது நல்ல விசேஷந்தான், அவங்க மருதுவை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண தானே கூட்டிகிட்டு போகிறாங்க, மருதுக்கு கதையை வந்து என் அக்காகாரி ஃபினிஷ் பண்ணியாச்சு, அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, இனி ரேவதிக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, ஆபத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஆமாங்க, ஆபத்தை முடிவு பண்ண வந்து நம்ம மருதுக்கு வந்து தப்பிக்கணும், எப்படியாவது கோர்ட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, அவனை காப்பாற்றி நம்ம சாமுண்டேஸ்வரி குடும்பத்தை அழிக்கிறதுக்கு வைக்கணும் அப்படின்னு வந்து என் புருஷனையே வந்து சுடுறதுக்கு காரணம் வந்து வேற யாரும் இல்லை, இந்த ரேவதி தான், என் புருஷன் தான் ராஜராஜாவை கொல்லதுக்கு போலி டாக்டரை விட்டது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு சொன்னனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்படின்னா இந்த ரேவதி தான் எல்லாத்துக்கும் காரணம், மருதுக்கு வந்து ரேவதிக்கு கதையை முடிக்க வைக்கணும், அதுக்கு தான் இந்த ஸ்கெட்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்திரா வந்து திட்டத்தை போட்டு நம்ம மருதை வந்து தப்பிக்க வைக்கிறாங்க. மருது வந்து அதிகாரிகள் பிடியிலேருந்து தப்பிச்சு நேராக வந்து நம்ம சந்திரா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன தப்பிக்க விட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். மாப்பிள்ளை, என்றைக்குமே நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு மாப்பிள்ளை தான், ஒன்று தப்பிக்க வச்சதுக்கு காரணம் இருக்குது, அது என்ன காரணம்னா ரேவதி
ரேவதி கதையை முடிக்கணும். எனக்கு இருக்க கோபத்துக்கு அவளை துப்பாக்கி வச்சு சுடணும். ஆனால் நான் சுட்டா அவ்வளோ நல்லா இருக்காது, நீ சுடு இந்த துப்பாக்கி அப்படின்னு வந்து நம்ம மருது கையில் வந்து துப்பாக்கி தூக்கி நம்ம சந்திரா வந்து கொடுக்குறாங்க ரேவதியை சுடுறதுக்கு. சரி நானே ரேவதி கதையை முடிக்கிறேன் அப்படின்னு மருதுவன் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து எங்கள் ரேவதி அவள் கதையை முடிக்கணும் சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து கொதித்தெழுறாங்க. டே நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அதிகாரிகள் எல்லாம் பிடியிலேருந்து தப்பி இங்கே வந்து என் பொண்ணு கதையை முடிக்க நிற்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இன்னைக்கு ஒரு அடி நவந்த ஒன்னையும் துப்பாக்கி வச்சு சுட்டுருவேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியையே மருது வந்து மிரட்டுறாங்க. மிரட்டு அப்படின்னு வந்து மிரட்டி கடைசியில் ரேவதியை ஒவ்வொரு ரூம்லேயும் போய் தேடுறாங்க. நம்ம ரேவதியை பயந்து அடித்து ஒரு கோணி பைக்குள்ளே சாக்கு முட்டைக்குள்ளே ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்குறாங்க. இந்த மருது வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கான், ரேவதி கதையை முடிக்க துணிஞ்சிட்டான் அப்படின்னு வந்து நம்ம கார்த்திக்கு விஷயம் தெரியுது. கார்த்தி அடித்து புரண்டு ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம கார்த்தி வந்து காப்பாற்றிடுறாங்க ரேவதியை. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு புத்திக்கு உரைக்குது. நம்ம ரேவதியை கார்த்தியை தவிர வேற யாராலையும் இவ்வளோ தூரம் வந்து பாதுகாக்க முடியாது. அப்படி பார்த்தோன்னா என் பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை கார்த்தி தான் அப்படின்னு உள்ள புத்தி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வருது அப்படின்னே வந்து சொல்லலாங்க.